ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 19 மற்றும் 20 ஆகிய 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மனித சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? மனித சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 111. நம்முடைய இந்திய நாடு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2020ஆம் ஆண்டிற்கான ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இந்த பட்டியலில் 111வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 17 இடங்கள் பின்தங்கி இருக்கும். சரிங்களா? ஸோ 2019ஆம் வருடம் நம்ம இந்திய நாடு ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 94வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அண்டை நாடுகள் சீனா, பங்களாதேஷ் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம முன்னாடி தான் இருக்கோம். மொத்தம் 162 நாடுகளுக்கு போடப்பட்டது. இதில் நம்ம 111வது இடத்தை பிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ் எப்படி போடுவாங்கன்னா தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் இந்த இரண்டு முக்கியமாக எடுத்துப்பாங்க. இந்த இரண்டின் அடிப்படையில் தான் இந்த ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் போடுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஓவரால் ஹியூமன் ஃப்ரீடம் இந்த பட்டியலில் 10க்கு பார்த்தீங்கன்னா 6.4 மதிப்பெண்கள் எடுத்து 111வது இடத்தை பிடிச்சிருக்கோம். இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாடும், 2ஆம் இடத்துல சுவிட்சர்லாந்து, 3ஆம் இடத்துல ஹாங்காங் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. கடைசி இடமான 162வது இடத்தை இந்த வருடம் அதிக அளவில் போரால் தாக்கப்பட்ட நாடாக இருக்கக்கூடிய சிரியா கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இண்டெக்ஸில் இது ரொம்பவே முக்கியம். இந்த வருடம் நம்மளுடைய இந்திய நாடு ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 111வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இதே கடந்த வருடம் 94வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை தொடர்பு துறை உதவி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை தொடர்பு துறை உதவி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? ஆன்சர் வேதாந்த் படேல். வேதாந்த் படேல்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? ஸோ இவர் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதோட பத்திரிகை தொடர்பு துறை உதவி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருக்கான நியமனத்தை அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஜோ பிடன் அவர் தான் வழங்கியிருக்காரு. ஸோ இவர் எவ்வாறு இந்தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் தான் இந்த படேல். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் வளர்ந்து வருகிறார். சரிங்களா? அமெரிக்காவின் பூர்வகுடியை சேர்ந்த முதல் உள்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நபர் யார்? அமெரிக்காவின் பூர்வகுடியை சேர்ந்த முதல் உள்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நபர் யார்? ஆன்சர் டெர்பா ஹாலண்ட். டெர்பா ஹாலண்ட் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பூர்வகுடியை சேர்ந்த ஒரு நபர் முதன் முறையாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட இருக்காரு. ஸோ அந்நாட்டின் ஊடகங்கள் எவ்வாறு தெரிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பிடன் இதற்கான நியமனத்தை வழங்கியிருக்காரு. ஸோ இந்த நியமனத்துக்கு அந்நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கினா அந்நாட்டின் பூர்வகுடியை சேர்ந்த முதல் நபராக இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்க இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கப்பட்டால் இந்த பெண்மணி ஹாலண்ட் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்நாட்டு முதல் கேபினட் அந்தஸ்தை பெற்ற பூர்வகுடியை சேர்ந்த ஒரு அமைச்சராக இருப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதே போல நம்ம அண்மையில கூட பார்த்திருப்போம். அமெரிக்க வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நபர், சரிங்களா, கருப்பினத்தை சேர்ந்த நபர் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ அவருக்கான நியமனத்தையும் பார்த்தீங்கன்னா ஜோ பிடன் தான் வழங்கியிருந்தார். அவரோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாய்ட் ஆஸ்டின் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இவருக்கும் அந்நாட்டு நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கினா இவர் அமெரிக்க வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்க இருக்காரு, அதாவது பதவி வகிக்க இருக்காரு. ஸோ இதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. சீன நாட்டின் சாங்கி 5 விண்கலம் நிலவிலிருந்து, ஸோ இங்கே நிலையிலிருந்து போட்டிருக்கேன், வி போட்டுக்கோங்க, நிலவிலிருந்து எவ்வளவு கிராம் எடை கொண்ட மாதிரிகளை, அதாவது கற்கள், பாறை துகள் இது போன்ற மாதிரிகளை பூமிக்கு அனுப்பியுள்ளது? சீன நாட்டின் சாங்கி 5 விண்கலம் நிலவிலிருந்து எவ்வளவு கிராம் எடை கொண்ட மாதிரிகளை பூமிக்கு அனுப்பி உள்ளது? ஆன்சர் 1731 கிராம், கிட்டத்தட்ட 2 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் 1731 கிராம்கள் தான் பார்த்தீங்கன்னா
சீனா நாடு பார்த்தீங்கன்னா அண்மையில் கடந்த நவம்பர் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிலவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாதிரிகளை எடுத்துக்கொண்டு வருவதற்காக சாங்கி 5 என்ற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த விண்கலனும் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நிலவில் இருந்து பல்வேறு மாதிரிகளை சேகரிக்க ஆரம்பிச்சது. அந்த வகையில் கடந்த புதன்கிழமை அன்று வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கு இந்த சாங்கி 5 விண்கலம். சரிங்களா? ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா யுஎஸ், அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது நாடாக இந்த சீன நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலவிலிருந்து மாதிரிகளை வெற்றிகரமாக பூமிக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை, ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா சீனாவோட விண்வெளி ஆய்வு அமைப்பு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. வெற்றிகரமாக இந்த சாங்கி 5 விண்கலம் பார்த்தீங்கன்னா நிலவில் பல்வேறு மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியிருக்கு. சரிங்களா? விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க கிசான் கல்யாண் மிஷன் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க கிசான் கல்யாண் மிஷன் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு யோகி ஆதித்யநாத் அவர் தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா அம்மாநில விவசாயிகளோட வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க கிசான் கல்யாண் மிஷன் என்ற ஒரு பெயரில் ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை ஆராய்வது மற்றும் பல்வேறு கண்காட்சிகள் மூலம் அம்மாநில விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ கிசான் கல்யாண் மிஷன் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா யூபின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் தான். சரிங்களா? ஸோ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் இருக்காங்க. சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த முகமது அமீர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த முகமது அமீர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர் தான் இந்த முகமது அமீர். அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்நாட்டின் கிரிக்கெட் வாரியத்துக்கும் இவருக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி பார்க்கும் பொழுது கடந்த 2009ஆம் வருடம் தான் சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து அறிமுகம் ஆன ஒரே வருடத்தில், அதாவது 2010ஆம் வருடம் முதல் 15ஆம் வருடம் வரை இந்த 5 காலகட்டத்தில் 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சூதாட்ட புகாரின் காரணமாக தடை செய்யப்பட்டார். ஸோ அதற்கு பின்பு வந்ததும் இவர் வந்து சரியாகவும் விளையாடல. சரிங்களா? ஸோ அதன் காரணமாக இப்போ பல்வேறு மோதல்களின் காரணமாக தான் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இவரை பற்றி பார்க்கும் பொழுது வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் 36 டெஸ்ட்டில் 119 விக்கெட்டுகளையும் 61 ஓடியில் 81 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. மற்றும் 50 T20களை பார்த்தீங்கன்னா 59 விக்கெட்டுகளை இந்த முகமது அமீர் எடுத்திருக்காரு. அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் 52 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் 52 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் அமித் பாங்கல். ஸோ இவரை பற்றி அண்மையிலே சொல்லியிருப்பேன். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் 52 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காரு அப்படின்ட்டு நான் அண்மையில் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, இறுதிப் போட்டியில் இவர் பங்கேற்காமலே தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காரு. அதாவது இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா இதே நாட்டை, அதாவது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அர்ரிஸ்ட் டெர்டரியான். ஸோ இந்த அர்ஜிஸ்ட் டெர்டரியான் இவருக்கும் இடையே இறுதிப் போட்டி நடைபெற இருந்தது. ஸோ இவர் ஏதோ ஒரு காரணத்தால் இறுதிப் போட்டியிலிருந்து விலகிட்டார். அதன் காரணமாக இந்த 52 கிலோ எடை பிரிவிற்கான தங்கப்பதக்கத்தை நம்ம இந்திய வீரராக இருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீரராக இருக்கக்கூடிய அமித் பாங்கல் இவருக்கு வந்து கிடைத்திருக்கு. சரிங்களா? ஸோ இதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய வீரராக இருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீரராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் இவர் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு காயங்களுடன் தேர்வு செய்யப்பட்டார். அதன் காரணமாக இறுதிப் போட்டியிலேருந்து தான் விலகிட்டார். இவர் வந்து விலகிட்டார். இதன் காரணமாக 91 கிலோ எடை பிரிவில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் இவருக்கு கிடைச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, இரண்டும் ஒரே ஸ்டோரி தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? மேலும் சாக்ஷி, மனிஷா இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம், குறைந்தது வெள்ளி பதக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர்களைப் போலவே பூஜா ராஜ், முகமது ஹிஷாமுதீன், கௌரவ் சோலங்கி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. சரிங்களா? கூடுதலாக இன்னொரு செய்தியை நம்ம சொல்லிடுறேன். நான்
ஸோ நம்ம இந்திய குத்துச்சண்டை வீராங்கனையாக இருக்கக்கூடிய சிம்ரன்ஜித் கவுர் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா 60 கிலோ எடை பிரிவில் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்திருக்காங்க, அதாவது முன்னேறி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வெள்ளி பதக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, விரைவில் இவங்க தங்கம் கூட வெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிம்ரன்ஜித் கவுர் இந்த பெண்மணி பெயர் வந்து நினைவு வச்சுக்கோங்க. தி ஷௌர்யா அன்பவுண்ட் டேலஸ் ஆஃப் வேலர் ஆஃப் தி சிஆர்பிஎஃப் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தி ஷௌர்யா அன்பவுண்ட் டேலஸ் ஆஃப் வேலர் ஆஃப் தி சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஓம் பிர்லா. ஸோ நம்முடைய இந்தியாவின் மக்களவை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா இவர் தான் அண்மையில், அதாவது கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தி ஷௌர்யா அன்பவுண்ட் என்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை எதனால் இவர் வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2001ஆம் வருடம் டிசம்பர் 13ஆம் தேதி இதே தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாள். அதாவது 5 பயங்கரவாதிகள் உட்பட ஒரு 14 பேர் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. அதை நினைவு கூறும் வகையில் இந்த வருடம் 19வது அனிவர்சரி வந்து நடைபெற்றது கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி. அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஷௌர்யா அன்பவுண்ட் என்ற ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இது முழுக்க சிஆர்பிஎஃப்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்களை பற்றிய ஒரு கதை அப்படின்ட்டு சொல்லலாம். 2020ஆம் ஆண்டில் மக்கள் நீதிமன்றம், அதாவது லோக் அதாலத்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் மூலம் எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டதாக சட்ட அமைச்சகம் அறிவித்துள்ளது? 2020ஆம் ஆண்டில் மக்கள் நீதிமன்றம் மூலம் எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டதாக சட்ட அமைச்சகம் அறிவித்துள்ளது? ஆன்சர் 10,42,816. அதாவது இந்த 2020ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம் சொல்லக்கூடிய லோக் அதாலத் இதன் மூலம் இந்திய நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,42,816 வழக்குகள் பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு தீர்வும் வழங்கப்பட்டிருக்கும் விதமாக மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கை ரொம்பவே முக்கியங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி தான் கடைசி விசாரணை வந்து காணொலி காட்சி மூலமாகவும் நேரடியாகவும் நடைபெற்றது. அது வரைக்கும் 10,42,816 வழக்குகள் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. இது ரூபாய் மதிப்பில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3,228 கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கு வந்து தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் விதமாக சட்ட அமைச்சகம், மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லோக் அதாலத்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த நீதிமன்றங்களாக கூட இருக்கட்டும், நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை தனது வரம்பு இருக்குது. ஸோ இதுக்குன்னு சில வரம்புகள் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட சில வழக்குகள் மட்டுமே தான் இதால் விசாரிக்க முடியும். சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அமௌண்ட், இந்த வரம்புக்குள் மட்டுமே இந்த லோக் அதாலத் பல்வேறு வழக்குகளை வந்து விசாரிக்கும். அந்த வழக்குகளை விசாரித்து தீர்வு வழங்குவதற்காக தான், சரிங்களா, நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து தீர்வு வழங்குவதற்காக தான் இந்த லோக் அதாலத் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இந்தியாவில் கோவா விடுதலை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் கோவா விடுதலை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 19. ஸோ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் வருகின்ற 19ஆம் தேதி தான் கோவா லிப்ரேஷன் டே, அதாவது கோவா விடுதலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த தினத்தை எடுத்திருக்காங்கன்னா இந்த கோவா மாநிலம் பார்த்தீங்கன்னா கடந்த 1961ஆம் வருடத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி தான் நம்ம இந்திய ஆயுதப்படைகள் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஆட்சியிலிருந்து மீட்டிருந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய ஆட்சி நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. அவங்களோட கைவசம் தான் இந்த கோவா வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ கடந்த 1961 டிசம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய ஆயுதப்படை ஆப்ரேஷன் விஜயன் என்ற ஒரு ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கோவாவை வந்து கைப்பற்றினாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி கைப்பற்றினாங்க. அதனால தான் இந்த டிசம்பர் 19ஆம் தேதியை கோவா விடுதலை தினமாக கோவா மாநில அரசு அனுசரித்து வராங்க. இந்த வருடம் 60வது விடுதலை தினம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.